பிக் பாஸ் சீசன் 9 ஜெயிச்சதுக்கப்புறம் திவ்யா அவர்கள பத்தி ஏகப்பட்ட செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வந்துட்டுருக்கு. அந்த வகையில அண்மையில சமீபத்தில அவங்கள பத்தின ஒரு செய்தி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல வைல்ட் கார்ட் என்ட்ரியா வீட்டுக்குள்ள வந்திருந்த திவ்யா கணேசன் அவர்கள் அண்ட் இந்த ஒரு சீசன்ல மக்களோட ஆதரவு பெற்று இந்த சீசனோட டைட்டில் வின்னரா அவங்க மாறியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு சீசன்ல டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா அவங்க நைட்ல தூங்கவே இல்லையாமா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, நான் உண்மையிலேயே ஜெயிச்சிட்டேனா? மக்கள் எல்லாத்துக்கும் என்ன பிடிச்சிச்சா? அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்கறது. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து லாஸ்ட் 2 டேஸாவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்களாமா. அண்ட் இத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே வொரி பண்ணியிருக்காங்க. அண்ட் திவ்யா கணேசன் அவர்கள் ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேல இருந்திருக்காங்க. அங்க ப்ராப்பரான சாப்பாடு இருக்காது, ப்ராப்பரான தூக்கம் இருக்காது. அவங்களோட உடல்நிலை கண்டிப்பா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கையில பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து அவங்க இரவுல தூங்காம இருக்கிறத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன இந்த பொண்ணு இப்படி பண்றா? அப்படிங்கிற மாரி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த திவ்யா கணேசன் அவர்களோட இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு அவங்களே இதற்கு முன்னாடி ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பல வருஷமா அவங்க இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியிலேருந்து அப்ரிசியேஷன் கிடைச்சாலும், அவங்களுக்கு இதுவரைக்கும் விருது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு விருது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு வேளை இதெல்லாம் கிடைச்சிட்டா நான் தூங்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருந்த இந்த ஒரு விருது அவங்க கைக்கு கிடைச்சதுனால, ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல அவங்க 2 நாளா செலிப்ரேஷன் மோட்லயே இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இன்னும் ஒரு 2 நாட்கள்ல அதெல்லாம் முடிஞ்சு, பேக் டூ த லைஃப் அப்படிங்கிற நார்மல் லைஃப்க்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு வெற்றிய பெற்றதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் தூங்காம இருக்கிறது தப்பில்ல அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அஸ்வின் அவர்கள் ரீசென்ட்டா ஹாட்ஸ்பாட் 2 படத்துல நடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு படத்தோட பிரஸ் மீட்ல கலந்துக்கும்போது, அவர்கிட்ட ஒரு நிருபர், "இன்னமும் நீங்க கதை கேட்டா தூங்கிருவீங்களா?" அப்படிங்கிற மாரியான பழைய விஷயங்கள எழுப்பி கேட்டிருந்தாரு. இதனால ஆத்திரமடைஞ்ச அஸ்வின் அவர்கள் அங்கேயே இதற்கான கிளாரிஃபிகேஷன் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "அண்ட் இந்த ஒரு விஷயத்த இன்னும் எத்தன நாள் என்ட்ட கேட்டுட்டே இருக்க போறீங்க? உண்மையாலுமே அன்னைக்கு நான் வந்து ஒரு கர்வத்தோடயோ, அப்படி இல்லன்னா இன்னொருத்தர தப்பா பேசணும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்ட நான் வைக்கல. முழுக்க முழுக்க அன்னைக்கு எனக்கு தோணுனத மட்டும் தான் நான் சொன்னேன். அப்ராக்ஸிமேட்டா நான் 40 கத தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லல. 40 கதைக்கு முன்னாடியும் நான் நெறைய கதை கேட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் நான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் சும்மா சொல்லணுமேன்னு சொன்னது தான். ஆனா அத இவ்வளோ நாள் புடிச்சு என் பேர டேமேஜ் ஆகிட்டே இருக்கிறதுல உங்களுக்கு என்னதான் சந்தோஷம் அப்படின்னு தெரியல. அண்ட் ப்ளீஸ் இதுக்கப்புறம் அந்த மாரி பேசாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரே ஒரு தடவ ஸ்டேஜ்ல பேசினது அவரோட ஒட்டுமொத்த கரியருக்கும் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டா வந்து நிக்கும்னு யாருமே நெனச்சிருக்க மாட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் அத பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.